கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டோம். நம்ம தோட்டத்திலே இருந்தது. கத்திரிக்காய் வந்து சுத்தமாக இருக்கணும். இதே பார்த்திங்கன்னா ஏதோ கடிச்சு வச்சுருக்குது. இப்போ இதை வச்சு ஆடு மாடு கழிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் கத்திரிக்காய் வந்து சுத்தமாக இருக்கணும். இது நாட்டு கத்திரிக்காயாக எதுவும் எப்படி சொல்லுவாங்க, நல்லா இயற்கையானதாக இருக்கணும். நம்ம கடையில் வாங்கினது அழுகி போனதுன்னா வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் ஆடு மாடுகள்லாம் கழிச்சலுக்கு தான் ஆரம்பிக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறோம். இதேமாரி நல்லா குத்திக்கிங்க. குத்திக்கிட்டு அடுப்பை நல்லா தீயை மூட்டிவிட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா தோலை வந்து வேகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இந்த தோலை உரிச்சா வந்துடணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுமாரி நல்லா வெந்திருக்கணும். சுடுது. இதுமாரி தோல் நல்லா உரித்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு எத்தனை ஆடு மாடுங்கிறத கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல போடுங்க. ஒரு ஆட்டுக்கு இது போதும். இதுமாரி நல்லா வெந்துருச்சு. சுடுது. நல்லா பிசைஞ்சுட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதோட விளக்கெண்ணெய், அவ்வளோதான். இதை மூணையும் பிசைஞ்சு ஆட்டுக்கு குண்ணுக்கு சாப்பிட்டோம், இல்லைன்னா கொடுங்க. எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவருங்க ஆடுங்களே திங்கும். இதுமாரி திங்கும். தின்னுச்சுனாவே சரியாக போகும். இது நம்ம ஆட்டுக்கு கழிச்சல் இல்லை. கழிச்சலுக்கு வந்து இதுமாரி ஆட்டுக்கோ மாட்டுக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம். இது திருச்சியிலேருந்து அருண் ஒரு அண்ணன் கேட்டிருந்தாரு என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்க ஆட்டுக்கு கழிஞ்சி பின்னாடியே காயமாகி சலம் பிடிச்சிருச்சு. அதுக்கான வீடியோ எடுத்து போகிறோம். அந்த காயத்தை ஆத்துறதுக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்படி செய்யுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். கழிச்சலுக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். 2லையுமே உங்களுக்கு சரியாயிடும். உங்கள் பக்கத்தில் உள்ள காசே செலவு இல்லாமல் நீங்கள் சரி பண்ணிடலாம். பார்த்துங்க. இப்படின்னா ஆடு சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு பழக்கம் பண்ணுங்க ஆட்டை. ஃபஸ்ட்டு கை தீவினம் கொடுத்து வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே.